ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல ரவா லட்டு ரொம்ப குறைவான நெய்யை வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாம ரவா லட்டு பக்குவமாகவும் டேஸ்டாகவும் அதே நேரத்தில் நெய் ரொம்ப கம்மியாக சேர்த்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்வீட் செய்யும் போது ஏதாவது ஒரு கப்பா அளவு கப்பா எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த பொருளோட அளவுலாம் நம்ம கரெக்டா அதுல சேர்த்துக்க முடியும். அதே மாதிரி நான் இன்னைக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கறலாம். அடுத்ததா அது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 4ல இருந்து 5 கிட்ட ஏலக்காய் எடுத்து அது மேல உள்ள தொலி எல்லாம் எடுத்துட்டு அது உள்ள இருக்கும் பாத்தீங்களா சீடு, அதை மட்டும் செப்பரேட்டா பிரிச்சு வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு மிக்ஸியை மூடி நல்ல பவுடர் கணக்கா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா நம்ம அகலமான ஒரு கடாயா அடுப்புல எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் சொன்ன மாதிரி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் சேர்த்துக்க தேவையில்லை. நெய் நல்லா உருகுனதும் பாத்தீங்கன்னா ஒரு 10 போல முந்திரி போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு அது நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கறலாம். நல்ல முந்திரி செவந்த பிறகு திராட்சைய போடுங்க. இல்லைன்னா திராட்சை ஃபர்ஸ்ட் நல்லா உப்பிட்டு முந்திரி வறுக்காம போயிடும். பாருங்க முந்திரி நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம ஒரு 15 போல உலர் திராட்சை எடுத்து வச்சிருக்கோம். அதை இதுல போட்டு நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கறலாம். இப்ப பாருங்க முந்திரி திராட்சை இது ரெண்டுமே நல்லா உப்பி செவந்து வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ரவை சேர்த்துக்கறலாம். நான் சர்க்கரை எடுத்த கப்ல ஒரு 2 கப் அளவுக்கு உப்புமா எல்லாம் செய்வோம் பாத்தீங்களா, அந்த ரவை நல்ல பொடி ரவையா எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு நல்லா அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கறலாம். ரவா லட்டுக்கு முக்கியமான டேஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரவை எந்த அளவுக்கு வறுக்கிறோம் அதை பொறுத்துதான் இருக்கு. நல்ல ரவை வறுபடும் போது நமக்கு பிடிக்கிறதுக்கு ஈஸியா வரும். அதே நேரத்துல டேஸ்ட் வாசனை இது எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஆறாமற ஒரு 10 நிமிஷத்துக்கிட்டயாச்சும் நல்லா வறுத்து விடுங்க. அப்பதான் சூப்பரா ரவை வறுத்து லட்டும் சாப்பிடறதுக்கு டேஸ்டா இருக்கும். நல்ல உதிரி உதிரியா வரணும். நமக்கு ரவை வறுத்து வரும்போது உங்களுக்கு பார்த்தால ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க இந்த அளவுக்கு வறுத்தா போதும் அப்படின்ட்டு. வறுக்கும் போது முக்கியமான விஷயம் நல்ல கை விடாம வறுக்கணும். கை எடுத்துட்டு இன்னொரு வேலைய பார்க்கும்போது உங்களுக்கு ரவை தீஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரவை தீஞ்சும் ஒரு ரவை நல்லா வறுத்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு கிடைக்காது. அதனால கை விடாம ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நல்லா உதிரி உதிரியா வர்ற வரைக்கும் வறுத்து விட்டுக்கறலாம். பாருங்க நான் சொன்ன ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த அளவுக்கு ரவை நல்லா உதிரி உதிரியா வறுக்கணும். கலரும் பாருங்க நல்லா வறுத்து வந்த மாதிரி சூப்பரா மாறி வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம அளந்தோம் இல்லையா கப்பு, அந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் துருவலா இருந்தாலும் சரி இல்ல காய வச்ச தேங்காய் துருவலா இருந்தாலும் சரி உங்க விருப்பத்தை பொறுத்தது. அதுல இருந்து ஒரு கப் அளவுக்கு இதுல சேர்த்துக்கறலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல தேங்காயை துருவி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்ல வெயில காய வச்சுட்டேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல உள்ள ஈரத்தன்மையெல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு நல்ல உதிரி உதிரியா நமக்கு தேங்காய் துருவல் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் இதை சேர்த்துக்கிட்டேன். நீங்களும் அது மாதிரி சேர்த்துக்கறலாம். இல்லைன்னா ட்ரை கோகோனட் பவுடர் கடைகள்ல விற்கும், அதை கூட நீங்க வாங்கி சேர்த்துக்கறலாம். உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. இப்போ இந்த தேங்காய் துருவலையும் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கை விடாம ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அதை நல்லா வறுத்து விடுங்க. இப்ப பாருங்க இது எல்லாம் சேர்ந்து சூப்பரா நல்லா வறுத்து வந்துருச்சு. இந்த டைம்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பவுடர் பண்ணி வச்ச சுகர் பவுடர் இருக்கு பாத்தீங்களா, அதை இதுல சேர்த்துக்கறலாம். சுகர் பவுடர் போட்டு ரொம்ப நேரம்லாம் வறுத்து விடணும் அப்படிங்கறது இல்ல. ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா அதை ஆறுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ரவை பாத்தீங்கன்னா நல்லா ஆறி வரணும். அப்பதான் நமக்கு லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இதுக்காண்டி ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. சும்மா கை பொறுக்கிற சூட்ல இருக்கணும். அது வரைக்கும் இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப பாருங்க இதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா உதிரி உதிரியா நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா நம்ம நெய் ஊத்தி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லட்டு பிடிப்போம். அப்படி பண்ணாலும் ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும். ஆனா நம்ம நெய் ரொம்ப செலவழிய கூடாது அப்படின்னு நினைக்கிற இடத்துல நம்ம அளந்தோம் இல்லையா கப்பு, அந்த கப்ல ஒரு 3/4 கப் அளவு கிட்ட நல்லா காய்ச்சி நல்லா ஆற வச்சிடணும். அந்த பாலை ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 3/4 கப் அளவு கூட தேவைப்படாது. ஒரு அரை கப் அளவே நமக்கு போதுமான அளவுல இருக்கும். பாலை ஊத்தி நல்லா அந்த ரவையில அப்சர்வ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கைய வச்சு உருண்டை பிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கெட்டு போயிரும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. 1 மாசம்
வரைக்கும் அப்படியே இருக்கும். நீங்க கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா லட்டு பிடிக்க வருது. இந்த மாதிரி செய்யும் போது ரவா லட்டோட டேஸ்ட் செம்மையா இருக்கும். நெய் அதிகமா போடாம இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த ரவா லட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். சாயங்காலம் டீயோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியாக ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு 10 to 15 நிமிஷத்துலேயே நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் இதை 1 மாதம் வரை கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த சூப்பரான டேஸ்டான ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஏதாவது ஒரு அளவு கப்பா எடுத்து அந்த கப்ல ஒரு 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 4 இருந்து 5 கிட்ட ஏலக்காய் எடுத்து அப்படியே சேர்த்துக்காம அதில் உள்ள விதைய மட்டும் இந்த மாதிரி பிரிச்சு போட்டு இந்த சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். அடுத்ததா ஒரு அகலமான கடாய் இல்லைன்னா ஒரு பாத்திரமா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல நான் சர்க்கரை அளந்த கப்ல ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்ததா அதே கப்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம உப்புமா எல்லாம் செய்வோம் இல்லையா, அந்த ரவை பொடி ரவையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 1/4 கப் அளவுக்கு ட்ரை கோகோனட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இல்லாத பட்சத்துக்கு தேங்காய் நல்லா துருவி அடுப்புல ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வறுத்து இதுல சேர்த்துக்கோங்க. அடுத்ததா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, அடுத்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து உள்ளங்கையில வச்சு நல்லா இது மாதிரி தேய்ச்சி போட்டுக்கோங்க. அப்பதான் வாசனை நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, அடுத்ததான் நம்ம மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பவுடரை இதுல சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த டைம்ல இதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போறேன். நெய் இல்லாத பட்சத்துக்கு நீங்க எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறாம சமையலுக்கு யூஸ் பண்ற கோல்டு வின்னர் இது மாதிரி எண்ணெயை சேர்த்து நல்லா அந்த மாவு கூட கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க அந்த நெய் அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல நம்ம அளந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இதை நல்ல சப்பாத்தி மாவு பாதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 கப் அளவு மாவு எடுத்தோம் இல்லையா, அதை பிசைறதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி கரெக்டான பதமா இருக்கும். இப்ப பாருங்க நம்ம போட்ட தண்ணி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கட்டியா நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சப்பாத்தி பிசைகிறப்ப நல்லா அமர்த்தி பிசைஞ்சு ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கிட்ட ஊற விடுவோம். அந்த மாதிரில இதை ஊற விடாம பிசையும் போதே ஓரளவுக்கு நல்லா சாஃப்டா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. போதுமான அளவுல இருக்கும். பாருங்க இந்த அளவுக்கு இது நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஓரளவுக்கு நீட்டமா உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப மெல்லிசாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாவும் இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு மீடியமா இருக்கிற மாதிரி நீங்க உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்க நான் இந்த அளவுக்கு நீட்டமா இதை நல்லா உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நம்ம கட் பண்ண போறோம். கத்தி வச்சு இந்த மாதிரி நல்ல ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப லேசா கட் பண்ணாம ரொம்ப தடிமனாவும் கட் பண்ணாம மீடியமா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க நான் ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு இதை கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா இதை நம்ம பொரிச்சு எடுக்க போறோம். அதுக்கு கடாயில எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே காய வச்சிருக்கேன். அதுல இதெல்லாம் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுங்க. அப்பதான் நல்லா சாஃப்டா மொறுமொறுன்னு உள்ள வரைக்கும் போயிட்டு நல்லா வெந்து உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். ரொம்ப ஹை ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிங்கன்னா வெளியில மட்டும் சவந்துட்டு உள்ள மாவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப பாருங்க நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சு எடுக்கிறேன். கலர் நல்லா சூப்பரா மாறி வந்துட்டு இருக்குது. இதை நல்லா செவந்து வந்த பிறகு இதை எடுத்து ஒரு தட்டுல வச்சிடலாம். இது ஓரளவுக்கு நல்லா ஆறின பிறகு சம்பட்டத்துல போட்டு மூடி வச்சுக்கோங்க. 1 மாசம் வரைக்கும் கண்டிப்பா வச்சு சாப்பிடலாம். கண்டிப்பா இந்த கோதுமை மாவு ஸ்நாக்ஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.